இந்த ரோஜா செடி பாருங்கள், நேற்று கூட வீடியோவில் காமிச்ச பூ பூத்துது. ஒரு பூ தான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த சைடு தான் நிறைய பெரிய பெரிய பூவாக இருக்குது பாருங்கள். பெங்களூர் ரோஸ் பெரிய பெரிய பெங்களூர் ரோஸ் மாதிரி பூத்திருக்கு பாருங்கள். பெரிய பூ தான் இது. நிறைய மொட்டு விடும். ஆனால் ஒவ்வொரு கிளைக்கும் ஒன்று தான் இருக்குது. ஆனால் நிறைய பூ பூக்கும் இந்த பிளான்ட்டு. நடு சென்டரில் மகரன்னு தெரியுது, நல்லா வளரும். இந்த மாதிரி மகரன்னு தெரிகிற ரோஜா செடி வாங்கினீங்கன்னா பூவில். இது நாட்டு ரோஸு. இது பழைய நாட்டு ரோஸ் நம்மக்கிட்ட இருக்கு பாருங்கள். இப்போது பாருங்கள், இது காய்கறி வேஸ்ட்டு, மீன் அமிலம் அது போலலாம் நான் செடி ஊற்றுவேன். வீடியோ கூட பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரே ஒரு நாள் தான் ஆச்சு பார்த்து மறுநாளே பாருங்கள். அதாவது நேற்று ஊற்றுறது இன்றைக்கி மறுநாளே நம்மளுக்கு தளிர் வருது. அதாவது 2 days கரெக்டாக. ஒரு நாள் ஊற்றினோடனே ஒரு நாள் டைமு அதுக்கு சொல்கிறேன். தளிர் வந்துருக்கு பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் மீன் அமிலமும் காய்கறி வேஸ்ட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஃபர்மெண்ட் பண்ணணும். இப்போது கடையில் விற்கிற ஃபெர்டிலைசர்லாம் ஏன் நல்லா வருது, இதான் ஊற்றணும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அது நம்ம ரொம்ப நாள் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது காய்கறி வேஸ்ட்டெல்லாம் சூப்பராக வரும் செடி. நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நாள் வச்சிருந்து ஊற்றுங்க, அப்போ தான் நல்லது. இப்போது வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை 1 month ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு ஊற்றணும் நம்ம செடிக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே போல் காய்கறி வேஸ்ட்டும். ஆனால் 1 monthக்கு அப்புறம் நம்ம இன்னும் ரொம்ப நாள் வச்சுருக்கணும் அந்த ஃபெர்டிலைசரு. அப்போ ரொம்ப நல்ல வேலை செய்யும் செடிக்கு. நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருந்தா கூட எதுவும் செய்யாது. நீங்கள் அப்படியே ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு, எனக்கு கெட்டு போயிடுச்சுன்னு கூட சில பேர் தெரியாமல் கீழே ஊற்றிடுவாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா தளிர் வருது பாருங்கள். நான் மீன் அமிலமும் ஊற்றிருக்கிறேன். சூப்பராக செடி நல்லா வளருது பாருங்கள். இது கஞ்சி தண்ணி. நிறைய கஞ்சி தண்ணியும் வெங்காயம் தோல். இப்போ நான் வெங்காயம் தோல் செடிக்கு தண்ணி ஊற்றுறேன். மறுவாட்டிக்கு கஞ்சி இதுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுடுவேன். இப்படியே ஒரு 3 daysக்கு அப்புறம் ஊற்றிடுவேன். ஆனால் நீங்கள் ஒரே எருவு ஒரே ஃபெர்டிலைசர் செய்யணுன்னா மீன் அமிலம் செஞ்சுக்கலாம். மீன் அமிலம் பிடிக்கல சேர்த்துக்கு அப்படின்னா சில பேருக்கு பிடிக்காது மீன் அமிலம்லாம் சேர்த்துக்கு. அதுக்கு சொல்கிறேன் நான். நல்லா காய்கறி வேஸ்ட்டை நீங்கள் நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சோ இல்லை சாதாவே தண்ணியில் போட்டு 1 month அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. சூப்பராக செடி வளரும். ஆனால் காய்கறி வேஸ்ட்டெலாம் நீங்கள் தயிர் சேர்த்தே ஆகணும். அப்போ தான் நல்லது. ஏன்னா புளிக்கும், அப்போ தான் ஃபர்மெண்ட் ஆகும். அதுக்கு சொல்கிறேன் நான். ரோஜா செடி நல்லா தளிர் வரும் ரெட் கலரில். இப்போ இது போல் பிரான்ச்சஸ் வருது. நல்லா க்ரீன் கலரில் தெரியும். க்ரீன் கலரில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த தளிர்லாம் வர்றது. அப்பப்போ மாற்றி கொடுக்குறப்போ அதே ஃபெர்டிலைசரை காய்கறி வேஸ்ட்டு ஃபெர்டிலைசர் சொல்கிறோம். 1 month கழிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்மெண்ட் ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு 3 daysக்கு கொடுக்கலாம், இல்லை 1 month கழிச்சும் கொடுக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் வச்சுருந்தா ரொம்ப நல்லது. அதே ஃபெர்டிலைசரை கொஞ்சமாக தண்ணியில் கலந்து கொஞ்சம் 1 spoon கஞ்சி தண்ணி, சாதம் வடித்த கஞ்சி தண்ணி சேர்த்து நீங்கள் செடிக்கு கொடுக்கலாம். நல்லா டைல்யூட் பண்ணிட்டு நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்கணும். ரோஜா செடியில் நல்லா பூக்கள் பூக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.